ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. நினச்ச மாதிரியே எல்லா மூமெண்ட்டும் நடந்திருக்கு. கடைசி இங்கே லாஸ்ட் வீடியோவில் நோட் பண்ணிங்கன்னா கூட தெரியும். இந்த இடத்துல இந்த பை ஏரியாவுக்கு மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டார்கெட் இந்த ஜோன், அப்புறம் செகண்ட் டார்கெட் இது வரையும் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அது வரையும் போயிட்டு ஃபுல் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ லைவும் கூட போட்டிருந்தோம். லாஸ்ட் வீக் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஜோனுக்கு வரும்போதெல்லாம் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடுமே ஹிட் ஆயிடுச்சு, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜோன் வந்தப்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜோனில் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதோ தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரிஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜோனுக்கு மேலே பை எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் ஹிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த செகண்ட் ஜோன் வரையும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. 2வது ட்ரேடும் லைவில் எடுத்திருந்தோம், அதுவுமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியும் ட்ரேடும் ஹிட்டு. இதெல்லாம் ஆல்ரெடி நேற்று மார்னிங் கூட இந்த ப்ரெடிக்ஷன் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ யூடியூப் சேனலில். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நிஃப்டி அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி நேற்று இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பிக் மூமெண்ட், அதாவது அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 1.29% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மண்டே பொறுத்தவரையும் கேப் அப் சான்ஸு ஆல்மோஸ்ட் இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஜோன் 30 இந்த ஜோன் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே 30 மினிட்ஸ் ஜோன்ஸ். ஸோ இந்த ஜோன்ஸ்லாம் 30 மினிட்ஸ் கேண்டலை பொறுத்து தான் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகி அடுத்த ஜோன் போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற லெவலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் தான். ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ஜோனையும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இது, அடுத்த லெவல் இது. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவலுங்க. ஸோ டெய்லி சேட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, டெய்லி சேட்டில் வந்து கேண்டில் சரியாக க்ளோஸ் ஆகலை. ஸோ 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்லையும் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான். இப்போ மேஜராக டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இப்போ ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரையும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான், சான்சஸ் இருக்கா. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஜோன்ஸை மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன ட்ரேட் எடுக்கணும், என்னது கேண்டில் ஃபார்ம் ஆகுது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரையும் இந்த ஜோனை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ்லாம் என்ன லெவல்ஸ் அப்படின்றது பின்னாடி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபுல் ஐ, கண்டிப்பாக மேலே ஃபுல் அப் சான்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த ஜோனை பிரேக் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பொறுத்த வரையும் இங்கேருந்து இங்கே ஸ்டே மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே, அடுத்து இங்கே பை லெவல், அதுக்கப்புறம் இப்படி போகலாம். நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரையும் கிஃப்ட் நிஃப்டியில் இல்லை மூவ்மெண்ட் பொறுத்த வரையும் இப்படி தான் இருக்கும். இதுதான் இருக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம்னா நிஃப்டி ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா மண்டே பொறுத்த வரையும் இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் கண்டிப்பாக ஆகும். பிரேக் அவுட் கன்ஃபார்மாக நடக்கும். அப்படி கண்டிப்பாக ஆகும். கெஸ் பண்ணுறேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆகி
ஸோ நிஃப்டி ரெடி டு நியூ ஹை. ஓகே, அடுத்து ஹையை நோக்கி நிஃப்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஹை இந்த லெவல் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்தது 27,000 நியர் மார்க்கெட் மூவ் ரெடி ஆகுது. 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ மார்க்கெட் மண்டே பொறுத்தவரையும் இந்த ஜோனையும் தாண்டி அடுத்த ஜோனுக்கு கண்டிப்பாக போகும். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கால் சைட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த லெவல் இது, அடுத்த லெவல் ஜோன் இது. ஸோ லெவல்ஸில் முக்கியமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே ட்ரேட் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஜோனு கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் இருப்போம். நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஜோனுக்கிட்ட வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து அடுத்த ஜோன் வரையும் டார்கெட் வச்சிருந்தோம். ஸோ டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேவும் அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஜோனில் நமக்கு சேல்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ சேல் எடுத்தோம், அடுத்த ஜோனுக்கு டார்கெட் வச்சோம், ஹிட் ஆயிடுச்சு. சேம் இந்த ரிவர்சல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இம்பல்ஸுக்கும் ரிவர்சல் ஜோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ரிவர்சல் ஜோனையும் தாண்டி தான் மண்டி ஓப்பன் ஆக போகுது இந்த இம்பல்ஸுக்கு. நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று இங்கே கேப் ஓப்பன் ஆகி சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு அப்புறம் ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்படி போகலாம். நிஃப்டி பொறுத்தவரையும் மண்டே மூமெண்ட்டு நெக்ஸ்ட் வீக் தான் சான்ஸ், இந்த மூமெண்ட் தான் இருக்க போகுது. சப்போஸ் இப்போ டவுன் ஆகுறான் அப்படின்னா இப்போ 35,565 இந்த லெவல் பிரேக் ஆகுற வரையும், பிரேக் ஆகிட்டான் அப்படின்னா கீழே வரையும் வாய்ப்பு இருக்கு, கீழே வர. ஸோ ஜோன்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் சேம். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் ஓகே, பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ரீடெஸ்ட் முடிஞ்சு அப் ட்ரெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டியும் சேம் நியர் ஹை, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அடுத்த ஹைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பெரிய மூவ்மெண்ட் இருக்குது, பட் ப்ரீமியம் பார்த்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்ம பிளான் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பிளான் அப்சைட் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி எதிர்பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா லைவ் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜோன்லேயும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்து புக் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.